எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டெட் எக்ஸாமில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் கேட்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு போயம் எடுத்திருக்கேன். இந்த போயமில் டைட்டில் பார்த்துக்கோங்க, ஒன்லி எ டேட். இந்த போயத்தோட டைட்டில் என்னென்னா ஒன்லி எ டேட், விச் வாஸ் ரிட்டன் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதை எழுதினவங்க யாருன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா டேட் வந்து கெஸ்ட்டை போய் கூப்பிட போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டேட் வந்து கெஸ்ட்டை கூப்பிட போனாங்க. ஏன்னா இதுலேயே நமக்கு ஒரு 1 மார்க் வந்தாலும் வரலாம். ஓகேவா? இப்போ இந்த போயம் பார்க்கலாம். இந்த போயமில் மொத்தம் 4 ஸ்டான்ஸாக இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 6 லைன் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு லைன்லேயும் லாஸ்ட் வேர்டை பார்த்தா போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே 6 லைன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஃபஸ்ட் வேர்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் லாஸ்ட் வேர்டு பாருங்கள், ஃபேஸ். ஓகேவா? அடுத்த லைன் பாருங்கள், ரேஸ். ஓகேவா? ஃபேஸ், ரேஸ், ஒரே மாதிரி சவுண்டு வருதா? ஃபேஸ், ரேஸ். இப்போ இதில் நம்ம எழுத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த ப்ரனன்சியேஷன் பார்க்கணும். ஃபேஸ், ரேஸ். ஓகேவா? ரெண்டும் ஒரே பேராக இருக்கா, அதனால் இது ரெண்டும் ரைமிங் வேர்டு. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸில் ஃபேம், கேம். ஓகேவா? இம்மு சவுண்டு வருதா? தமிழ் எழுத்து இம்மு வருதா? ஃபேம், கேம். இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி ரைமிங் ஆகுது. அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரைமிங் வேர்ட்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்த லாஸ்ட்டில் 2 வேர்டை பாருங்கள். ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ், ஐஸ் அப்படின்ற சவுண்டு வருது. ஐஸ் வந்து மேலே இஸ்ன்ற சவுண்டு வந்துச்சு, இப்போ ரிஜாய்ஸ் ஐஸ்ன்ற சவுண்டு வருது. ரிஜாய்ஸ். ஓகேவா? ரிஜாய்ஸ், வாய்ஸ் அப்படின்னு ஒரு 2 சவுண்டு சேமாக இருக்குது. ஓகேவா? அதனால இவங்க 2 பேரும் நமக்கு ரைம் ஆகுறாங்க, ரிஜாய்ஸ் அண்டு வாய்ஸ். இப்போ இவங்க 2 பேரும் பேராக இருக்காங்க. இங்கே வந்து ஃபேம், கேம், இவங்க 2 பேரும் பேராக இருக்காங்க. இந்த 2 வேர்டு ஃபேஸும் ரேஸ், இவங்க 2 பேரும் பேராக இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஃபேஸ், ரேஸ், இது ரெண்டும் ரைமிங் வேர்டு. அடுத்ததில் ஃபேம், கேம், இது ரெண்டும் ரைமிங் வேர்டு. அடுத்ததில் பாருங்கள், ரிஜாய்ஸ், வாய்ஸ், இவங்க 2 பேரும் ரைமிங் வேர்டு. இப்படி தான் நம்ம ரைமிங் வேர்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டான்ஸாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4 more, லாஸ்ட் லைன் தான், லாஸ்ட் வேர்டு தான் நமக்கு தேவை. சரியா? அதனால் லாஸ்ட் வேர்டை பார்த்துக்கலாம். 4 more. ஓகே, 4 more, இது ரெண்டும் ரைமிங் ஆகுது. 4 more, இரு சவுண்ட் வருதா? அப்போ இவங்க 2 பேரும் நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஸ்ட்ரைஃப், லைஃப், ஒரே மாதிரி இருக்கா? லைஃப், இஃப் சவுண்ட் வருது, இங்கே லைஃப், இஃப் சவுண்ட் வருது. அப்போ இவங்க 2 பேரும் நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஹேட், இட்டு சவுண்ட் வருது. ஹேட், அவைட், ஹேட், அவைட், ஹேட், அவைட். அப்போ இவங்க 2 பேரும் ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேவா? இது மாதிரி மொத்தம் 4 ஸ்டான்ஸாலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ ரைம் ஸ்கீம் பார்க்க போகிறோம். ரைம் ஸ்கீம் கவனிச்சுக்கோங்க, எது பேர் ஆச்சோ. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ பாருங்கள், 4 இரு சவுண்டு வந்துச்சா, மோர் இரு சவுண்டு வந்துச்சா, இவங்க 2 பேரும் ஒரே பேருன்னு சொன்னோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லெட்டரு நம்ம ஏன்னு நம்மளாக கொடுத்துக்குறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கனால இவங்களுக்கும் ஏ லெட்டர் தான் வரணும். ஓகேவா? ஏ. அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரைஃப், இஃப் சவுண்டு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது லைஃப், இஃப் சவுண்டு வந்துச்சு. இப்போ ஏக்கு அடுத்த லெட்டர் என்னது? பி. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. யார்? ஸ்ட்ரைஃபும் லைஃபும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேருக்கும் சேம் வேர்டு சேம் லெட்டர் கொடுக்க போகிறோம். பி, பி. ஓகேவா? பி, பி. அங்கே ஏஏ கொடுத்தோம், இங்கே பிபி கொடுக்குறோம். அடுத்ததை பாருங்கள், ஹேட்டு, இட்டு சவுண்டு வருதா? ஓகே, ஹேட்டும் அவைட்டும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ஏ கொடுத்துட்டோம், இங்கே பி கொடுத்துட்டோம். அப்போ அடுத்த லெட்டர் என்னது? சி. அதனால் ஹேட்டுக்கு சி லெட்டர் கொடுத்தா அதே மாதிரி சவுண்டு வரக்கூடிய அவைட்டுக்கும் சி லெட்டர் தான், சிசி. அப்போ ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்குது? ஏஏ, பிபி, சிசி. ஓகேவா? கொஸ்டினில் இப்படி தான் கேட்பாங்க. பிக் அவுட் த ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் அண்டு
ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அந்த வேர்டை எடுத்து எழுதணும். ஸ்கீம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏபிசின்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க. ப்ரவுடு, க்ரௌடு. டு சவுண்ட் வருதா? ப்ரவுடு, க்ரௌடு ஒரே சவுண்ட் வருதா? அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறோம்? ஏ அப்படின்னு எடுத்துக்கிற போகிறோம். ஓகேவா? ப்ரவுடு, க்ரௌடையும் ஏ எடுத்துக்கிறோம். டே, வே. ஏ சவுண்ட் வருதா? டே, ஏ, வே, ஏ அப்படின்னு சவுண்ட் வருது. அடுத்து பாருங்க, கண்டம், தெம். இந்த கண்டம்ல அந்த லாஸ்ட்ல என் வருது இல்லையா, அந்த என் லெட்டரை சைலண்டாக சொல்லணும். கண்டம், தெம். இம்மு சவுண்ட் வருது. அப்போ இவங்க 2 பேரும் பேர் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சிசி. இவங்க ஏஏ, இவங்க பிபி, இவங்க சிசி. அப்போ ரைம் ஸ்கீம் என்ன இருக்குது? ஏஏ, பிபி, சிசி. இப்படி ஒரு 4 லைன் கொடுத்து உங்களை ரைமிங் வேர்டோ அல்லது ரைம் ஸ்கீமோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் இன்னும் ஒரு ஸ்டான்ஸாக இருக்குது. அந்த ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.